நீங்க எதை பாக்குறீங்களோ இல்லையோ இந்த பேராமீட்டரை பார்க்காம எந்த ஸ்டாக்ஸ்லயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க ஏன்னா அந்த கம்பெனி நல்ல லாபகரமான கம்பெனி, தொடர்ந்து அதிகமான ப்ராஃபிட்ஸை ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அதோட ஸ்டாக் பிரைஸ் தொடர்ந்து விழுந்துட்டே இருக்குன்னா ப்ராபபிலி நீங்க ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோவை இக்னோர் பண்ணிருப்பீங்க. இந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோனா என்னன்றத அடுத்த 30 செகண்ட்ல சிம்பிளா பார்ப்போம். நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு மாசம் ஃபுல்லா மொத்தமா 1 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்காக உங்களுக்கு மொத்தமா ஆன செலவே வெறும் 50,000 ரூபாய் தான். ஆனா நீங்க வித்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்புறமா பே பண்றேன்னு சொல்லிட்டு கிரெடிட்ல வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா கேஷா உங்ககிட்ட எதுவுமே இருந்திருக்காது. ஆனா பேப்பர்ல 50,000 ரூபாய் ப்ராஃபிட்னு கணக்கிட்டிருப்பீங்க. இங்கதான் இந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோன்றது உள்ள வரும். உங்களோட பிசினஸ்ல இருந்து மொத்தமா கேஷா கடைசியில உங்ககிட்ட என்ன நின்று, அதாவது லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம பிசினஸ் ஸ்கோரா எவ்வளவு கேஷ் ஜெனரேட் பண்றதை இந்த நம்பர் சொல்லும். இப்போ டிசிஎஸ் மாதிரியான கம்பெனி எல்லாம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து பாசிட்டிவான ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுவும் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கும். இதே ஜொமேட்டோவோ இல்ல பேடிஎம்மோ எடுத்தீங்கன்னா அவங்களோட ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருந்துட்டு இருந்தது. இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகும். ஆனா கன்சிஸ்டன்டா இது எப்பவுமே பாசிட்டிவா தொடர்ந்து ஏறிட்டு இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணணும். நெகட்டிவான ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோனா அவங்க சம்பாதிக்கிறதை விட அதிகமான கேஷை பர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் ப்ராஃபிட்ஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருந்தா அது ரெட் ஃபிளாக்னே சொல்லலாம். அதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கும். ஒன்னு, அவங்க பிசினஸ் எப்படியாவது நடத்தணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா பைஜுவ சொல்லலாம். கிரிக்கெட் ஸ்பான்சர்ஷிப், மார்க்கெட்டிங், ஃபுட்பால்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா உங்களுக்கு பணத்தை பர்ன் பண்ணாங்க. மொத்தமா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, லாபம்லாம் பார்க்க முடியுது, ஆனா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்றது கஷ்டப்பட்டு இருக்காங்க. மூணாவது தான் worst. பேப்பர்ல எப்படியாவது லாபம் காட்டிரோன்னு சொல்லிட்டு லாபம் காட்டிட்டு ஏதோ மேனிபுலேஷன் பண்றாங்கன்றது மீன் பண்ணலாம். ஒரு கம்பெனி அதோட ப்ராஃபிட்ஸ்ல கூட போய் சொல்ல முடியும், ஆனா கேஷ் ஃப்ளோ அதை காட்டி கொடுத்துரும். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டாக் வாங்க போறீங்கன்னா அதோட நெட் ப்ராஃபிட்டை பாருங்க, அதோட ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோயும் பாருங்க. இது ரெண்டுமே அலைனா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. கதைகளை மட்டும் வச்சு ஒரு கம்பெனி வளர முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு சாலிடான கேஷ் ஃப்ளோ ரொம்ப அவசியம். ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே செக்லிஸ்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த செக்லிஸ்ட்டை கம்ப்ளீட்டா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கட்டாயமா செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.